நமஸ்காரம். ஷாம்பாம்பாமஸ்தாம் த்ரீநயனலசிதாம் சிம்மவக்த்ரோத்வகேசிம் சூளமுண்டம் சர்பம் டமருபுஜயுதாம் குந்தரராக்கதமுஸ்ராம் ரக்தே சுவாலிடஜிக்வா ஜ்வலநல காயத்ரி சாவித்ரி தாம் தியாயேத் பிரத்யங்கிராம் தாம் மரண ரிபு விச வியாதி தரித்ரயநாசாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னன்னா பரணி நட்சத்திரம். பரணியை பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. பரணினா தைரியம்னு பேர். அப்படி சொல்லக்கூடிய இந்த பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். பரணி நட்சத்திரத்தன்னைக்கு ஜபிக்க முடியாதவங்க என்னைக்கு ஜபிக்கலாம்னா அஷ்டமி நவமியில் இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய பய உணர்வு, சத்ரு தோஷங்கள், இப்படி போன்ற சில விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். மெயினாக இந்த தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, தொழில் ரொம்ப முடக்கமாக இருக்குது, இதாக இருக்குதுன்னு நிறைய பேர் புலம்புவாங்க. இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே போய் சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது ஒரு நல்ல பலன் கொடுக்கும். ஜபிப்பதால் கோபத்தை கண்ட்ரோல் செய்யும். அப்போ இந்த மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை ஜபித்து வரலாம். 108 முறை முடியாதவர்கள் 21 முறை ஜபிக்கலாம், காலை அல்லது மாலை. எப்பவும் போல் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா நெய்வேத்தியம் வந்து லெமன் சாதம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. தினமுமே வச்சு வழிபாடு பண்ணுங்க. தினமும் பண்ண முடியாது, லைஃப் லாங் இந்த மந்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க செவ்வாய் வெள்ளி, அப்புறம் அஷ்டமி நவமி, அமாவாசை பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்களில் இந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு மறந்துடாதீங்க. இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தையும் இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் அவரவர்களுக்குரிய அந்த 27 நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தை ஜபிக்கிறவங்க அனைவரும் அவங்கவுங்க நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மந்திரத்தை ஜபித்து தேங்காய் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும். இதில் மாற்றே இருக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் க்ரீம் தும் ஜ்வல ஜ்வல துர்கே தும்சலோசனி சண்ட சம்ஹாரி ஐம் க்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகாதுர்கே ஹும்பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த துர்கா மந்திரத்தை நம்ம ஜபிச்சோம்னாலே ரொம்ப ஒரு மன தைரியம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி, எவ்வித துக்கம் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் துக்க நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். துர்கானாலே துர்க்க நிவாரணி ஸ்லோகாஸ் வந்து நம்ம சொல்லலாம். ராவு காலத்தில் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி, நவமி. அஷ்டமியில் ரொம்ப தொடங்கணுன்னா ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது துர்கா மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல். இன்னும் சொல்லணும் அப்படின்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். ஜபிக்க துர்காமாவே வந்து பேசுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மேலே நம்ம ஒரு அன்போடு அந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது அவங்களுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். அதுக்காகத்தான் வந்து அம்பிகையை வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே இதை ஜபிக்கணும்னு இல்லை. யாருக்கெல்லாம் துர்க்கம் ரொம்ப எந்திரிக்கவே முடியல, வாழ்க்கையில் சோகம்,
சோகத்தால் ரொம்ப கஷ்டத்தால் மன ரீதியாக மன வலி உள்ளவங்க இந்த மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா மன வலி நிவாரணமாகும், மன வலி போகும், மன பயம் போகும். பெண் குழந்தைகள் கண்டிப்பாக அந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பாக துக்க நிவாரணியாக வந்து நின்று உதவுவாங்க. யார் மூலியமானாலும் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் துர்கா மந்திரம் ஜபிச்சிங்கன்னா உங்களை யாருமே அசைச்சிக்க முடியாத ஒரு நிலையை நோக்கி போகலாம். கண்டிப்பாக பெண் குழந்தைகள் கண்டிப்பாக படிங்க. துர்கா மந்திரம், துர்கா சார்ந்த ஸ்லோகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது கேட்கும்போது நமக்கு ஒரு தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இது அனைவரும் கேளுங்க, படிங்க. துர்கா சப்தசதி, சண்டி பாராயணம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கும்போதும் படிக்கும்போதும் எங்கேயாவது சண்டி ஹோமங்கள் நடக்கும்போது நம்ம கலந்துக்கிறது, நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்கள் அந்த ஹோமத்துக்கு செய்வது, இதெல்லாம் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு மாபெரும் சக்தின்னே சொல்லலாம். லோகமாதா, ஆதிசக்தி, இவங்க தான் அனைத்துமே அப்படிங்கிற ஒரு தன்மை துர்காம்பிகைக்கு இருக்குது. கண்டிப்பாக அனைவரும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவரும் படிங்க. துர்காம்பாளோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.